Welcome students, 11th standard Biozoology Unit 1 Chapter 1 The Living World பார்க்க போகிறோம். Today class 3 domains life, மூன்று உலக வகைப்பாடு அப்படின்றதான் 3 domains life அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 domains life ப்ரப்போஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் ஊஸ் in the year of 1977 and his co-workers. கார்ல் ஊஸ் அண்ட் அவங்களோட கொலீக்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மூன்றுலக வகைப்பாட்டு முறையை கொண்டு வந்தாங்க. இதை எதை பேஸ் பண்ணி இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 16S rRNAன்னு சொல்லக்கூடிய ரிபோசோமல் ஆர்என்ஏவோட டிஃபரன்ஸை வச்சுட்டு தான் உயிரினங்களை 3 பேருலகமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, யூகேரியா, ஆர்கியா அப்படின்னு சொல்லிட்டு 3 டொமைனாக வந்து ஆர்கானிசத்தை பிரிச்சிருக்காங்க. எதை பேசிஸாக வச்சுட்டு 16S rRNA. 16S அப்படின்னா செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். rRNA அப்படின்னா ரிபோசோமல் ஆர்என்ஏ. இதை பேசிஸாக வச்சுட்டு தான் ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் அண்ட் டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிங்டத்தை விட ஹையர் ஆர்டரில் வச்சுருக்காங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வல் ஆர்டர் இருக்கும். இதில் கிங்டத்தையெல்லாம் தாண்டி ஹையர் ஆர்டராக என்ன கொடுத்துருக்காங்க, ஹையர் டேக்ஸாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த 3 டொமைன்ஸ் லைஃப்பில் டொமைன் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வச்சுருக்காங்க. டொமைன் அப்படின்னா பேருலகம், கிங்டம்னா என்ன உலகம், டொமைன்னா பெயருலகம். இந்த டொமைனை வந்து கயர் கிரைட்டீரியாவில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் 3 டொமைன்ஸ் லைஃப்பில் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோகேரியாட்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரோகேரியாட், யூகேரியாட் அப்படின்னு 2 விதமான ஆர்கானிசம்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ப்ரோகேரியாட் அப்படின்னா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ், ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் தான் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்காது அப்படின்றது தான் ப்ரோகேரியாட். வேறஸ் யூகேரியாட் அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்கும். சரிங்களா? இங்கே இந்த 3 டொமைன்ஸ் லைஃப்பில் ப்ரோகேரியோட்டை ஃபர்தராக 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஆர்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாக்டீரியா, ஆர்கியா, ப்ரோகேரியாட்டில் 2 வந்துருச்சு. அப்போ யூகேரியாட்டில் 1 இருக்குது, யூகேரியா. அப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா. இது 3 சேர்ந்தது தான் 3 டொமைன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, கார்ல் ஊஸ் சொல்கிறாரு. ஆர்கியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாக்டீரியா அண்ட் யூகேரியாவை விட வேறுபட்டு இருக்கும். எப்படி டீச்சர் டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் rRNA டைப். இந்த செல்வால் காம்போசிஷனாக இருக்கட்டும், அடுத்த rRNA டைப்ஸாக இருக்கட்டும், இது யூகேரியாட்ஸ் அண்ட் பாக்டீரியாவை கம்பேர் பண்ணும்போது ஆர்கியாவில் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டொமைன் ஆர்கியா பார்க்குறோம். டொமைன் ஆர்கியா அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழக்கூடியது ஆர்கியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடியது, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழக்கூடியது. உங்களுக்கு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இல்லாமல் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அந்த கண்டிஷன்லையும் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லையும் தே கேன் டாலரேட் தெம்செல்ஸ். தன்னை டாலரேட் பண்ணிவிட்டு தன்னை அடாப்ட் பண்ணிட்டு வாழக்கூடிய தன்மையுடைய தான் இந்த ஆர்கியா அப்படின்னு சொல்கிறது. ஆர்கியா அப்படின்றது ப்ரோகேரியாட்டில் ஒரு வகை. இது பார்த்தீங்க அப்படின்னா தே கேன் எபிலிட்டி டு க்ரோ இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். வால்கனோ வென்ஸ், எரிமலை குழம்புகளாக இருக்கட்டும், இல்லை வெப்ப நீரூற்றுகள்னு சொல்லக்கூடிய ஹாட் ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், இல்லை பனிப்பாறைகளாக இருக்கட்டும், போலார் ஐஸ் கேப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏரியாவில் கூட தே கேன் த்ரைவ், தே கேன் சர்வைவ். அந்த ஏரியாலலாம் இந்த ஆர்கியா வந்து வாழக்கூடிய தன்மையுடையது. அதனால தான் இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்றோம். திஸ் இஸ் 2 மார்க்மா. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தே கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட், தே கேன் சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட். தனக்கு தேவையான உணவை சன்லைட்டோ மற்ற ஆக்சிஜனோ இல்லாமல் தானே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சாப்பாடை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பை யூட்டிலைசிங் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் வால்கனோவென்ஸ். வால்கானிக் எரிமலை குழம்புகள்லேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபைட் மற்ற அதர் கெமிக்கல்ஸை வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறோம். அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்றோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்.
அடுத்து இதை 3 டிவைட் பண்ணலாமா? மெத்தனோஜென்ஸ், ஹாலோஃபைல்ஸ், இந்த மாதிரி அது எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிட்டு வாழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நேமிங் கொடுத்துருப்பாங்க. அது என்ன டீச்சர்? மெத்தனோஜென்ஸ். சில ஆர்கியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தே கேன் ப்ரொடியூஸ் மீத்தேன். மீத்தேனை யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆர்கியாவுக்கு என்ன பேர் அப்படின்னா மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஆர்கியா வந்து ஹை சால்ட்டி என்விரான்மெண்ட்டில் கூட, உப்புத்தன்மை அதிகமாக உள்ள என்விரான்மெண்ட்டில் கூட வாழக்கூடிய தன்மையுடையது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹாலோஃபைல்ஸ். மெத்தனோஜென்ஸ், ஹாலோஃபைல்ஸ் எல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன டீச்சர் அசிடோஃபைல்ஸ் அப்படின்னா? விச் கேன் த்ரைவ் இன் அசிடிக் என்வரான்மெண்ட். ஆசிட் என்விரான்மெண்ட்டில் கூட அண்ட் ஆல்சோ ஹை டெம்பரேச்சர், அசிடிக் என்வரான்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஹை டெம்பரேச்சராக இருக்கட்டும், அந்த சூழ்நிலையில் கூட இந்த ஆர்கியாவால் தன்னை அடாப்ட் பண்ணிவிட்டு வாழக்கூடிய தன்மையுடையது. இந்த மாதிரி அசிடிக் என்வரான்மெண்ட் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சியர் டொமைன் ஆர்கியா செப்பரேட் 3 மார்க்கில் கேட்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் ஒரு 2 மார்க்மா, மெத்தனோஜென்ஸ், ஹாலோஃபைல், தெர்மோ அசிடோஃபைல்ஸ் எல்லாமே 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் டொமைன் என்னன்னு பார்க்க போகிறோம், பாக்டீரியா. யூனோ வெரி வெல் அபவுட் தட். பாக்டீரியா அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பாக்டீரியா அப்படின்றது ப்ரோகேரியாட்டிக் சிங்கிள் செல் ஆர்கானிசம், கணக்கே தெரியாத ஒரு நுண் உயிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காது. ஜஸ்ட் நியூக்ளியஸ் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குமே தவிர அந்த நியூக்ளியர் மெம்பரேனோட உள்ள வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் அங்கே இருக்காது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் நோ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்காது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ எப்படி தான் இருக்கும்? எக்ஸஸ்டினா சர்க்குலர் குரோமோசோம். இப்போ நார்மலாக ஹையர் ஆர்கானிசம்லாம் டிஎன்ஏ வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். தட் மேபி டபுள் ஹெலிக்ஸாக இருக்கும். ஆனால் பாக்டீரியாவை பொறுத்த வரையில் இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா சர்க்குலர் இன் ஷேப்பில் தான் இருக்கும். அடுத்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் நோ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. இதில் எக்ஸப்ஷன் இருக்குது. ரிபோசோம் 70S டைப் மட்டும் இருக்கும். செல் ஆர்கனல்னு சொல்லும்போது மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், கோல்கை பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது மாதிரி நிறைய செல் ஆர்கனல்ஸ் சொல்லலாம். இதில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எங்கே இருக்காது? பாக்டீரியாவில் கண்டிப்பாக மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. எக்ஸப்ட் என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ரிபோசோம் மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் 70S டைப் ஆஃப் ரிபோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பாக்டீரியாவில். இந்த பாக்டீரியாவோட ரோல் என்னென்ன, எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். டீகம்போசரை ஆக்ட் பண்ணும். டீகம்போசர்னால் என்னது? சிதைப்பான். சிலது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோசிந்தசைசராக இருக்கும். அண்ட் சிலது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெனிஃபிஷியல் அண்ட் சம் பேத்தோஜெனிக், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கும். அண்ட் வால் ஆஃப் பாக்டீரியா இஸ் மேடப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க் கேட்பாங்க. இந்த செல்வால் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடோக்ளைகான். வாட் இஸ் தட்? பெப்டிடோக்ளைகான். இம்பார்ட்டன்ட் 1 மார்க். வால் ஆஃப் பாக்டீரியா இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோக்ளைகான். பாக்டீரியாவோட டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீகம்போசர், சிதைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மண்ணில் இருக்க, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் இறந்துருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் வந்து தன்னோட லீவ்ஸை வந்து இறந்த இலைகள் வந்து தரையில் விழுந்தது அப்படின்னா அது சிதைவடைகிறதுக்கு பாக்டீரியா தேவை. அதே மாதிரி எந்த ஒரு ஆர்கானிசம் இறந்தாலோ, ஈவன் மனிதனாக இருந்தால் கூட அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஃபங்கை அண்ட் பாக்டீரியான்ற டீகம்போசர் வேணும். ஸோ டீகம்போசிங் வேலையை இந்த பாக்டீரியா செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிசர். தே கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ தே ஃபியூ ஆஃப் தெம் காஸ் டிசீசஸ். நிறைய பாக்டீரியா என்ன பண்ணுது? நமக்கு நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பாக்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இருக்குது அண்ட் ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பாக்டீரியாவும் இருக்குது. இந்த உலகத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, PGA. இந்த PGA பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தே கேன் ப்ரொடியூஸ் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயர்லி ஜியாலஜிக் பீரியட்லேயே இது உருவானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் பிளே எ கீ ரோல் in changes of atmospheric oxygen levels from anaerobic to aerobic. காற்றற்ற சூழ்நிலையிலிருந்து காற்றுள்ள சூழ்நிலைக்கு இந்த ஜியாலஜிக் பீரியடில் ஒவ்வொரு ஆர்கானிசமும் மாறினதுக்கு பெஸ்ட் எவிடன்ஸ் வந்து நம்ம PGAன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளூ கிரீன் ஆல்கையை சொல்லலாம்.
1 மார்க்கில் கேட்பாங்கம்மா, கர்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியாவோட நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. லாக்டோபேசிலஸ் ஸ்பீசிஸ், இது ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா யூகேரியா. யூ மீன் ட்ரூ, கேரியோட் மீன் நியூக்ளியஸ். அப்போ யூகேரியோட்ஸ் மீன்ஸ் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் எதுக்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூகேரியோட்ஸ்னாலே யார்? மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், ஹையர் ஆர்டர் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அண்டர் த கேட்டகரி யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யூகேரியோட்ஸ் அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோம் இந்த மாதிரியான செல் ஆர்கனல்ஸும் அங்கே உள்ளுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எப்படி இருக்கும்? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் குரோமோசோம்ஸ் எல்லாம் லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரிபோசோம் பார்த்தீங்க அப்படின்னா யூகேரியாட்டை பொறுத்தவரையில் 80S ரிபோசோம். அடுத்து சைட்டோசாலில் 80S ரிபோசோம்ஸ் இருக்கும். அடுத்து 70S டைப் இன் குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் 70S ரிபோசோம்ஸ் இருக்கும். ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனிமல் டொமைன், இந்த யூகேரியா டொமைனை வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன கிளாஸிஃபிகேஷனில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு யூகேரியாவை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம். புரோட்டிஸ்டா அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே புரோட்டிஸ்டாவில் வந்துடும். அடுத்து ஃபங்கை, பூஞ்சைகள்னு தமிழில் சொல்லக்கூடிய இந்த நாய், காளான் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது ஈஸ்ட் இதெல்லாமே ஃபங்கஸில் வந்துடும். நெக்ஸ்ட் பிளான்ஸ் எல்லாமே, எல்லா ஃப்ளாராவும் வந்து பிளான்டேயில் வந்துடும். அனிமல்ஸ், ஆல் அனிமல்ஸ், வெர்டபிரேட், இன்வெர்டபிரேட் எல்லாம் அனிமாலியாவில் வந்துடும். த்ரீ கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்கு அடுத்து 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சயின்டிஸ்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா கவாலியர் ஸ்மித். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1987. கான்செப்ட் ஆஃப் சூப்பர் கிங்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ரிவைஸ்டு டு 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இந்த 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சூப்பர் கிங்டம் கொடுத்துருக்காங்கம்மா. ஒன்று ப்ரோகேரியாட்டா அண்ட் யூகேரியோட்டா. இந்த 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் ப்ரோகேரியோட்டா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியான்னு 2 தான் பிரிச்சிருக்காங்க. 5 யூகேரியாட்டிக் கிங்டம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. இதாம்மா கவாலியர் ஸ்மித் உருவாக்கின 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். 7 உலக வகைப்பாட்டு முறை எந்த வருஷம் உருவாக்குனார் அப்படின்னா 1987. இந்த சார்ட் பாருங்கள், 3 டொமைன் லைஃப். இந்த 3 டொமைன்ஸ் லைஃப் காரல் வூஸ் இந்த இயர் ஆஃப் 1977. ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படின்னு சொல்லி 3 தான் பிரிச்சிருக்காங்க. ஆர்கியா அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸ்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸை ஃபர்தராக என்னென்ன பிரிக்கலாம்? மெத்தனோஜன்ஸ், ஹாலோஃபைல்ஸ், தெர்மோஆசிடோஃபைல்ஸ். எந்த இடத்துல எப்படி வாழுது அப்படின்றத பொறுத்து. மீத்தேன்ஸை ரிலீஸ் பண்ணால் மெத்தனோஜன்ஸ், சால்ட்டி என்விரான்மெண்ட்டில் இருந்தால் ஹாலோஃபைல்ஸ், ஆசிட் கண்டிஷன் அண்ட் ஆல்சோ ஹை டெம்பரேச்சரில் இருந்தால் தெர்மோஆசிடோஃபைல்ஸ். எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸ்னால் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழ்கிறதுனால எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸ் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாக்டீரியா. பாக்டீரியாவில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா சைனோபாக்டீரியா, யூ பாக்டீரியா, பெனிஃபிஷியல், பேத்தனோஜெனிக் அப்படின்னு பேத்தோஜெனிக் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் இருக்குது. அண்ட் யூகேரியாட்ஸ்ன்னு பார்க்கும்போது புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் எடுத்துக்கிறோம். 5 கிங்டம் வந்து உருவாக்கினவர் யார் அப்படின்னா RH விட்டாக்கர். 1 மார்க்கில் கேட்பாங்க. 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் காரல் வூஸ், 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கவாலியர் ஸ்மித், 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் RH விட்டாக்கர். எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் இதில் கொடுக்கல. ஃபைவ் கிங்டம்ஸ் கிளாஸிஃபிகேஷன் 1969 RH விட்டாக்கர். ஓகே, இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் எப்படி 5 கிங்டமாக அதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியான்னு பிரிச்சிருக்காங்க. 5 கிங்டம்ஸ் வந்துருச்சு இல்லையா? இப்போ செல் டைப் மொனிராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செல் உயிரினம் தான், ப்ரோகேரியோட்டிக் தான். இதே செல் டைப் புரோட்டிஸ்டா பார்த்திங்க அப்படின்னா யூகேரியாட்டிக், ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா எல்லாமே யூகேரியாட்டிக். இதை மட்டும் ப்ரோகேரியோட்டிக். அதாவது வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இதுக்கு இருக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்கும். ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் ப்ரோகேரியாட்னா இருக்காது. யூகேரியாட்டிக் ஃபுல்லாகவே ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ வந்து சர்க்குலராக இருக்கும், இங்கே எல்லாமே லீனியராக இருக்கும். நெக்ஸ்ட் செல் வால்.
நான் செல்லுலார், மொனிரா வந்து நான் செல்லுலார். புரோட்டிஸ்டாவில் வந்து ப்ரெசென்ட் இன் சம், சிலதில் வந்து செல்வால் இருக்கும், சிலதில் இருக்காது. ஃபங்கை பிளான்டை அனிமாலியாவில் செல்வால் எல்லாத்துலேயுமே ஃபங்கை பிளான்ட்டாலே செல்வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அனிமல்ஸில் என்ன இருக்காது, செல்வால் இருக்காது. நெக்ஸ்ட் பாடி ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது மொனிராவை பார்த்திங்கன்னா செல்லுலார், புரோட்டிஸ்டாவும் செல்லுலார். ஏன்னா செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, யூனி செல்லுலார். ஃபங்கை பார்த்திங்க அப்படின்னா மல்டி செல்லுலார் அண்ட் ஆல்சோ டிஷ்யூ ஃபார்ம் ஆகிருக்கும். பிளான்டேன்னு எடுத்துட்டிங்கன்னா டிஷ்யூ அண்ட் ஆர்கன். அனிமல்ஸை பார்த்திங்கன்னா டிஷ்யூ, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் யூனிட் வந்து செல் யூனிட் டு ஃபார்ம் டிஷ்யூ பிகம் ஆர்கன் பிகம் ஆர்கன் சிஸ்டம் பிகம் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனிமல்ஸில் எல்லா ஆர்கனைசேஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது மொனிரான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக்னா என்ன, ஆட்டோன்னா செல்ஃப், ட்ரோஃபிக்னா சாப்பாடு எடுத்துக்கிறது இல்லையா. தே கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட், தன்னோட சாப்பாடை தானே எடுத்துக்கக்கூடிய கேட்டகரியும் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹெட்டிரோட்ரோபிக்னா தே டிபெண்ட் அப்பான் அதர் ஆர்கானிசம் ஃபார் தேர் ஃபுட், தன்னோட ஃபுட்டுக்காக மற்ற ஆர்கானிசத்தை சார்ந்த மொனிரா குரூப்பும் இருக்குது, ஆட்டோட்ரோஃபிக் மொனிரா குரூப்பும் இருக்குது. புரோட்டிஸ்டா எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி ஆட்டோட்ரோபிக்கும் இருக்குது, ஹெட்டிரோட்ரோபிக்கும் இருக்குது. ஃபங்கைனா ஒன்லி நம்ம பூஞ்சைகள்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட், காளான் எல்லாமே வந்து தன்னோட உணவை தானே எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே குளோரோஃபில்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸே கிடையாது. பச்சை கலரில் இருக்கா, இல்லை. ஸோ குளோரோஃபில் இல்லாதனால அது எப்படி தான் சாப்பாடை எடுத்துக்க முடியும்னா அதர் ஆர்கானிசத்தை சார்ந்து மட்டும்தான் தன்னோட உணவை எடுத்துக்க முடியும். ஸோ அது என்ன டைப்பாக தான் இருக்கும் அப்படின்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பொறுத்தவரையில் ஹெட்டிரோட்ரோஃபிக்காக மட்டும்தான் இருக்கும். பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டே ஃபுல்லாகவே என்ன தான், அதில் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஃபுல்லாகவே ஆட்டோட்ரோஃபிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹெட்டிரோட்ரோஃபிக் தான், மற்ற பொருளை தான் நம்ம உணவுக்காக சார்ந்து இருக்கோம். அது அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ட்ஸாக இருக்கட்டும், மற்றதை சார்ந்து தான் இருக்கும். ஸோ ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படிங்கும்போது அனிமல்ஸ் வந்து ஹெட்ரோட்ரோபிக் மட்டும்தான், நமக்கு என்ன கிடையாது, குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற ஒன்று கிடையாது. 3 டொமைன்ஸ் லைஃப் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா. அடுத்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், நார்மலாக வந்து ஆன்சியன் மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லக்கூடியது ஆர்ஹெச் விட்டாக்கரோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பாக்டீரியா, ஆர்கியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. 7 கிங்டம் கவேலியர் ஸ்மித்தோடது யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நம்ம 3 டொமைன்ஸ் லைஃப்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் டாக்ஸானமிக் ஹியர்ச்சி பற்றி பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல்.